ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 9th ஸ்டாண்டர்டோட கொஷின்ஸ் மாடல் கொஷின் பார்த்துருந்தோம். இப்போ வந்து டிசம்பரில் எழுதின அரையாண்டு பொதுத்தேர்வுக்கான தென்காசி மாவட்டம் கணிதம் கொஸ்டின் பேப்பர் அண்டு ஆன்சருக்கு இது பார்க்குறோம். இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்டு நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகலாம், அடுத்து நீங்கள் உங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ you have to watch this question full. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க போகலாம். டோட்டல் 100 மார்க்கு. அதில் வந்து 14 1 மினிட்ஸு. இல்லை 1 கணம் என்பது கேட்டிருக்காங்க. 2 ஏபி எனில் ஏ வெட்டு பி, ஏ சேர்ப்பு பி. 3வது 1/7 இது √² எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5th கேள்வி பார்த்தீங்கன்னாக்க 4 - 3x³ என்ற பல்லுறுப்புக்கோவையின் வகை PA0 எனில் x - a என்பது P xின் ஒரு 2x + 3y = k. அப்போ 2 3 kயின் மதிப்பு கண்டுபிடி. முக்கோணத்தின் வெளிக்கோணம் எந்த ஒரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம்? 9 வட்ட நாற்கரத்தின் ஒரு கோண அளவு 75 டிகிரி எனில் எதிர்கோண அளவு என்ன? அதுக்கடுத்து வந்து ஒரு புள்ளியின் y அச்சு தொலைவு 4 மற்றும் அப்புள்ளி y அச்சில் அமைந்தால் அப்புள்ளி டேஸ் ஆகும். 11வது வந்து A1 B1 மற்றும் A2 B2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை x அச்சு எந்த விதத்தில் பிரிக்கும்? அதுக்கடுத்து 12வது கேள்வி பார்த்தீங்களாக்க x அச்சு மற்றும் y அச்சு சந்திக்கும் புள்ளியை என்போம். 1 10 30 டிகிரி 1 - tan 30 மதிப்பு என்ன? cos 60. இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த சார்ட்டில் cos θ tan θ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. 14 1 வந்து ஆல்ஃபா மற்றும் பீட்டாயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்கு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 28 நம்பர் இஸ் மஸ்ட்டு. அது போக மீதி நம்ம வந்து 9 எழுதுனா போதுமானது. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரீட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. அண்டு ஆன்சர் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த 28 காரணிப்படுத்துக x² + 10x + 24. இதை விட்டுட்டு மற்றதில் வந்து 9 கேள்வி எழுதணும். டோட்டல் 10 கேள்வி, 2 மார்க். அடுத்து 5 மார்க் கேள்வி. உங்களுக்கெல்லாம் தெரியும் இது என்னாண்டு. 5 மார்க்கு ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளி 15 50 42 கன்ஃபார்ம் கட்டாயம் விடையளிக்கணும். அதுபோக 9 எழுதணும். ஈஸியாக எழுதிங்கன்னா அந்த உங்களுக்கு ஈஸியாக வந்துருந்துச்சுன்னா ஈஸின்னு எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டமாக எழுதியிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இது கன்ஃபார்மாக அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தோமாக்கு 8 மார்க் கொஸ்டின். இது உங்களுக்கு தெரியும், கிராஃப் அண்டு ஜாமெண்ட்ரின்ட்டு. இது ஈஸியாக எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா எழுதியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சூப்பர்னு எழுதுண்டா நோ ப்ராப்ளம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பயனடைச்சுக்குவீங்க. ஓகேவா? இது வந்து ஆன்சர் கீ. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களோட நோட் புக்கை வச்சு கொஸ்டின் இருக்குது, கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் போட்டு பார்த்து நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்க நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமை கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் டிப்ஸு அண்டு முழு பரீட்சைக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் போடுவோம். ஸோ நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது TN ஸ்டடி கைடு.